கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் முன்னேற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மே மாதம் 31ஆம் தேதி மாதத்தின் இறுதி நாளிலே மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்க எல்லாரையும் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காலையிலே எழும்பி உட்கார்ந்துட்டு மாச கடைசி ஆயிடுச்சு. இன்னைக்கும் என் பிரச்சனை தீர்ந்த பாடில்லை, கடன் தீர்ந்த பாடில்லை, வியாதி தீர்ந்த பாடில்லை, வழக்கு தீர்ந்த பாடில்லை, மாதம் என்னமோ முடியுது, ஆனால் என் பிரச்சனைக்கு இன்னும் முடிவு வரல. நிறைய பேர் யோசித்துட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு நல்ல மங்கள வார்த்தையோட ஆண்டவர் உங்களை சந்திக்கிறார். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி என்னை காத்தள்ளும். அவன் வேண்டினதை தேவன் அவனுக்கு கொடுத்தான். யாபேஷனுடைய ஜெபத்தினுடைய ஒரு பகுதி தான் இது. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி என்னை காத்தருளும் என்று வேண்டினான். கர்த்தர் அவன் வேண்டினதை அவனுக்கு கொடுத்தான். இன்னைக்கு நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற நாள். யாபேஷுடைய வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு தெரியும். அவங்க அம்மா கூட அவனுக்கு துக்கம்னு பேர் வச்சாங்க. ஆனால் அந்த சூழ்நிலையில் யாரிடத்துலையும் அனுதாபம் தேடி போகாமல், அது ஒரு குறையா பேசிட்டு அலையாமல், எங்கள் அம்மாவே எனக்கு இப்படி பேர் வச்சுட்டாங்கன்னு சொல்லாமல் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி பார்த்து விண்ணப்பம் பண்ணினான். அந்த விண்ணப்பத்தின் ஒரு பகுதி தான் இது. ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க, என் எல்லைகளை விரிவாக்குங்க, உமது கரம் என் கூட இருக்கட்டும். தீங்கோ வியாதியோ கடனோ அவமானமோ என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு விலைக்காத்துங்க. ஏன்னா எங்கள் அம்மாவே எனக்கு துக்கன்னு பேர் வச்சுட்டாங்க. அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி எனக்கு எதுவும் நடந்துடக்கூடாது. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு விலைக்கு காத்துக்கொள். அவன் வேண்டினதை அப்படியே கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கும் தீங்கு உன்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, கடன் உன்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, வியாதி உன்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, அவமானம் உன்னை துக்கப்படுத்தாதபடிக்கு எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி ஆண்டவர் உன்னை பாதுகாத்து உன்னை கனப்படுத்துவேன் என்று சொல்கிறார். இந்த ஜெபத்தை, யாபேசின் ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் இன்றைக்கும் இந்த மங்கள வார்த்தை மூலமாக உங்களுக்காக அடிமை ஜெபிக்கிற இந்த ஜெபத்தை, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு எல்லா தீங்குகளுக்கு நீங்களாக்கி விடுவித்து புதிய மாசத்துக்குள்ள போகும் பொழுது புது படைப்புகளாக, ஆரோக்கியமான பிள்ளைகளாக, அபிஷேகம் நிறைந்த பிள்ளைகளாக, உற்சாகம் நிறைந்த பிள்ளைகளாக, விசுவாசம் நிறைந்த பிள்ளைகளாக ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்குள்ளால நம்ம காலடி எடுத்து வைக்க போகிறோம். இன்னோடு கூட உன்னை பின்தொடர்ந்து வந்த தீங்கும் அவமானமும் வியாதியும் கடனும் முடிவுக்கு வந்தது. அதற்காக இன்னைக்கு நீங்கள் ஏறெடுக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டு யாபேசுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா? கண்டிப்பா உங்களுக்கும் செய்வார். அவர் பாரபட்சம் இல்லாத தேவன். இந்த காரியம் என்ன அழிச்சிருமோ அப்படின்னு ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து நீங்க கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த காரியத்தை இன்னைக்கு ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. இந்த காரியம் மட்டும் எகென்ஸ்டா வந்துச்சுன்னா, பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், என் கதை முடிஞ்சிட்டு, என் குடும்பமே அவுட்டு. ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதுக்குள்ளால இன்னைக்கு இந்த வசனத்தின்படி ஆண்டவரிடத்துல இந்த காரியத்தை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு நன்மை செய்தார். ஒருவேளை நீங்க எதிர்பார்க்கிற நிறைய நல்ல விஷயங்கள் நடக்காம இருந்தாலும், நல்ல விஷயங்களை வருகிற நாட்கள்ல ஆண்டவர் நடத்தவும், அதை பார்க்கிற வாக்கியத்தின்படி உங்களை உயிரோடு வைத்திருக்கிறதற்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. புதிய மாதத்துல பெரிய நல்ல செய்திகளை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் சண்முக பிரியா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய சகோதரர் பெயர் நிர்மல்குமார். அவர் ரயில்வே துறையில் பணிபுரிந்து வருகிறார். ரயில்வே குவார்ட்டர்ஸில் வீடு கிடைக்க விண்ணப்பித்திருந்தார். பலவிதமான தடைகள், கஷ்டங்கள், அலைச்சல்களாக இருந்தது. நான் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுக்கு இமெயில் அனுப்பி கால தாமதம் இல்லாமல் விரைவில் குவார்ட்டர்ஸ் வீடு கிடைக்க ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். கர்த்தருடைய கிருபையினாலும் சகோதரர் அவர்களுடைய வல்லமையான ஜெபத்தினாலும் ICF வெஸ்ட் காலனியில் வீடு கிடைத்தது. அதற்குரிய வீட்டு சாவியை ரயில்வே துறையினர் அலுவலகத்திலிருந்து வாங்கி வர கர்த்தர் கிருபை செய்தார். உங்களுக்கும் அப்படியே செய்வார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த மே மாதம் 31ஆம் தேதி உம்முடைய பாதப்படியிலே வந்து நின்று மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக இதுவரைக்கும் கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி. 31 நாட்கள் என் பிள்ளைகளை கண்ணின் மணி போல இந்த மாதத்திலே காத்தீர், உமக்கு நன்றி. இந்த வருஷம் தொடங்கினதிலிருந்து 5 மாதங்கள் என் பிள்ளைகளை கண்ணின் மணி போல காத்தீர், உமக்கு நன்றி.
5 மாதங்கள் காத்த தேவனே, இன்றைக்கு நீ சொன்ன மங்கள வார்த்தையின்படி இனி தீங்கோ, வியாதியோ, கடனோ, அவமானமோ என் பிள்ளைகளை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி காத்துக்கொள்ளும். தோல்வி என் பிள்ளைகளை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி காத்துக்கொள்ளும். யாபேஷ் வேண்டியதை அப்படியே கொடுத்த ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை பேருக்கும் அப்படியே செய்து என் பிள்ளைகளுடைய இருதயத்தை கர்த்தர் மகிழ பண்ணுகிறதற்காய் உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் நாங்கள் காணிக்கையாக்குகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற ஆண்டவரை பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக என்ற மங்கள வார்த்தை அப்படியே இந்த வருஷம் முழுவதும் பிள்ளைகளுக்கு பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.